ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பிறகு நேற்று மக்களிடம் உரையாடிய பிரதமர் மோடி, பாகிஸ்தானை இந்தியா அடித்த அடியில் சண்டையை நிறுத்த சொல்லி பாகிஸ்தான் உலக நாடுகளிடம் கெஞ்சியதாக கூறியுள்ளார். கடந்த 25-30 ஆண்டுகளாக வெளிப்படையாக பாகிஸ்தானில் உலாவி வருகிறார்கள். இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தி வந்தார்கள். அவர்களை பாரதம் ஒரே அடியில் அழித்து விட்டது. நண்பர்களே, பாரதத்தின் இந்த நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் மிகப்பெரிய நிராசையில் வீழ்ந்துவிட்டது. தோல்வி மனப்பான்மையில் வீழ்ந்துவிட்டது. நிலைகுலைந்து போய்விட்டது. இந்த நிலைகுலைவின் காரணமாக பாகிஸ்தான் மற்றும் ஒரு அசட்டுத்தனமான நடவடிக்கை எடுத்தது. தீவிரவாதத்தின் மீது பாரதத்தின் நடவடிக்கைகளுக்கு துணை போவதை விட்டுவிட்டு பாகிஸ்தான் பாரதத்தின் மீதே தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் நமது பள்ளிகள், கல்லூரிகள், குருத்வாராக்கள், கோவில்கள், சாமானிய குடிமக்களின் வீடுகளை குறியாக கொண்டு தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் நம்முடைய இராணுவ முகாம்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. ஆனால் இதில் கூட பாகிஸ்தானின் முகத்திரை கிழிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் ட்ரோன்கள், ஏவுகணைகள் ஆகியவை பாரதத்தின் முன்னே செயலிழந்து போனதை உலகம் கண்டது. இந்தியாவின் பலம் வாய்ந்த பாதுகாப்பு கட்டுமானங்கள் அவற்றை வானத்திலேயே தடுத்து அழித்தன. பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் தாக்குதல் நடத்த தயாராக இருந்தது. ஆனால் பாரதம் பாகிஸ்தானின் மைய பகுதியில் தாக்குதல் நடத்தியது. பாரதத்தின் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மிகச்சரியாக தாக்குதல் நடத்தின. பாகிஸ்தான் விமானப்படையின் ஏர்பஸ் விமானங்களுக்கு சேதம் ஏற்படுத்தினோம். இந்த விமானங்கள் மீது பாகிஸ்தானுக்கு மிகுந்த கர்வம் இருந்தது. பாரதம் முதல் 3 நாட்களில் பாகிஸ்தானில் ஏற்படுத்திய அழிவுகள் எப்படிப்பட்டவை என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. எனவே பாரதத்தின் தாக்குதல் செயல்பாடுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் தப்பிப்பதற்கான வழிமுறைகளை தேடத் தொடங்கியது. பாகிஸ்தான் உலகம் முழுவதிலும் இந்த தாக்குதலை குறைப்பதற்கான வழிமுறைகளை செய்யுங்கள் என்று வேண்டியது. மேலும் முற்றிலுமாக அடி வாங்கிய பின்னர் மே 10 மதியத்திற்கு மேல் ஒரு கட்டாயத்தின் காரணமாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி நம்முடைய ராணுவ தளபதியோடு தொடர்பு கொண்டார். அதுவரை நாம் தீவிரவாத கட்டமைப்புகளை மிக பெரிய அளவில் அழித்து விட்டோம். தீவிரவாதிகளை சாவின் எல்லைக்கு கொண்டு சென்றோம். பாகிஸ்தான் தன் நெஞ்சத்தில் மறைத்து வைத்திருந்த தீவிரவாத முகாம்களை நாம் அழித்து விட்டோம். இதனால் பாகிஸ்தானிலிருந்து பெரிய அழுகுரல் கேட்கத் தொடங்கியது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இது சொல்லப்பட்ட போது, அதாவது அவர்களது தரப்பிலிருந்து தீவிரவாத தாக்குதலோ அல்லது இராணுவத்தின் மூலம் அசட்டுத்தனமான தாக்குதல்களோ இனிமேல் இருக்காது என்று சொன்னபோது உடனே பாரதம் அது பற்றி யோசனை செய்தது. நான் மீண்டும் சொல்கிறேன், பாகிஸ்தானின் தீவிரவாத இராணுவ முகாம்கள் மீது எங்களுடைய பதிலடி நடவடிக்கைகள் இப்போது சிறிது காலத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. வருகிற நாட்களில் பாகிஸ்தானின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் நாங்கள் தீவிரமாக கண்காணிப்போம். அது எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுகிறது என்பதை கவனிப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.